எக்ஸலில் நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் ஆர்டராக வேணும்னாலும் இப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் நாம் ஃபில் சீரீஸும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஈக்குவல் டு சீக்வன்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ரோஸ் ஆர்குமெண்ட்டில் எவ்வளோ வேணுங்கிறத கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 நம்பர்ஸ் இல்லை 5000 50,000 வாட் எவர், ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்தா போதும். ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா போதும். பட் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஆகி வருது. ஓகே, ரிசல்ட் ஸ்பில் ஆகிற இடத்துல ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா ஸ்பில் எரர் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் ரிசல்ட் ஸ்பில் ஆகி வர்ற இடத்துல வேறு எந்த டேட்டாவும் இருக்கக்கூடாது. ஈவன் ஒரு செல் ஸ்பேஸ் கொடுத்து எம்டியாக இருந்தாலுமே கூட. சரியா? ஸோ இதில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இது ஸ்பில்டு டேட்டாங்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு சேம் பிளேஸ்லையே கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து ஆஸ் அ நார்மல் டேட்டாவாக நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி சீக்வன்ஸுங்கிற ஃபங்க்ஷன் செயல்பாட்டில் இல்லை. பட் சம்டைம்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் த வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் விங்கிற லேட்டஸ்ட் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. அந்த என்டையர் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணும்போது ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் பண்ணாலே போதும்.